எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ விக்ரமாதித்தன் கதைகள்ன்ற புக்கில் அடுத்த பார்ட்டுக்கு போக போகிறோம். அடுத்து 9வது கதை மணிமான் கதை. உவிஷபுரம் என்ற பட்டணத்தை கிரகபுஜன் என்ற ஒரு மகாராஜன் ஆண்டு வந்தான். அவனுக்கு மணியக்ஸை என்று அழகில் நிகரற்றவளான ஒரு குமாரி இருந்தாள். அவளை அறிவில் நிகரற்றவனும் சகலவிதமான வித்தைகளிலும் பாஷைகளிலும் தேர்ச்சி பெற்றவனுமான ஒருவனுக்கே விவாகம் செய்து கொடுக்க வேண்டும் என்று வேந்தன் எண்ணியிருந்தான். அப்போது சகல கல்விகளிலும் பாஷைகளிலும் தேர்ந்த மணிமான் என்ற அரசன் ஒருவன் அறிவில் நிகரற்றவனான தான் அழகில் நிகரற்றவளான ஒருத்தியை அடைய வேண்டும் என நிச்சயித்து கிரகபுஜ மன்னனின் குமாரியை தனக்கு கல்யாணம் செய்து கொடுக்கும்படி கேட்டான். கிரகபுஜ மன்னனும் அவனுடைய வித்தைகளை எல்லாம் பரிசோதித்து பார்த்து தனக்கு திருப்திகரமாய் இருக்கவே தன் குமாரத்தியை அவனுக்கு மனம் முடித்து கொடுத்தான். மணிமான் மன்னன் தன் புது மனைவியை அழைத்து கொண்டு தன் ராஜ்யம் போய் சேர்ந்தான். தம்பதிகள் இருவரும் சுகமாக வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். ஆனால் ஒரு அறிவாளியும் ஒரு அழகான பெண்ணும் அதிக காலம் மனமொன்றி வாழ முடியுமா? ஒரு நாள் அவர்கள் படுத்திருந்த மஞ்சத்தின் கீழே எறும்பு கூட்டங்கள் சாரி சாரியாக போய் கொண்டிருந்தன. அவற்றில் முன்னே சென்ற எறும்புகளில் சில மேற்சொல்லாமல் நின்றதை கண்ட மற்ற எறும்புகள் அவைகளை கூப்பிட்டு ஏன் நிற்கிறீர்கள் என்று கேட்டன. அதற்கு அவை மேற்செல்ல கட்டிலில் இடமில்லை என்றன. அப்போது பின்னால் இருந்த எறும்புகள் அப்படியானால் கட்டிலை தூக்கி எறிந்துவிட்டு போகிறது தானே என்றதும் முன்னிருந்தவை மன்னனும் மகிழ்ச்சியும் கட்டிலில் நித்திரை கொள்ளும் போது அவ்வாறு செய்வது தோஷமாயிற்றே என்று சொல்லின. அரை தூக்கத்தில் இருந்த மணிமான் மன்னனுக்கு மிருக பாஷையைச் சேர்ந்த எறும்புகளின் பாஷையும் தெரியுமாகையால் அவற்றின் சம்பாஷணையை கேட்டு ஆச்சரியப்பட்டு கலகலவென சிரித்தான். அப்போது பேரழகியான அவன் மனைவி கண்விழித்து ஏன் சிரித்தீர்கள் என்று கேட்டாள். அவன் வினவியதை கேட்டு அவ்வெறும்புகள் அரசனை தங்கள் பாஷையில் கூப்பிட்டு, ராஜனே, நாங்கள் பேசிய வார்த்தைகளை நீர் யாரிடமாவது சொன்னால் உமது சிரம் வெடித்து போகும் என்றன. அதை கேட்டு அவன் தன் மனைவியின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் விசாரத்துடன் இருக்கையில் ஏன் சிரித்தீர்கள் என்று நச்சரித்து கொண்டே இருந்த அவள் மறுபடியும் அவனை பார்த்து, நான் கேட்டதற்கு ஏன் ஒன்றும் சொல்லவில்லை? என் மேல் தயவில்லை போலிருக்கிறது. அப்படியானால் நான் உயிர் விடுகிறேன் என்றாள். இதற்கென்ன செய்வது என்று யோசித்த அரசன் மனைவியை பார்த்து, கண்ணே, உன் கேள்விக்கு பதில் சொன்னால் என் சிரம் வெடித்து போகும். ஆகையால் நாளைக்கு மயானத்திற்கு சென்று அங்கே கட்டையை அடுக்கி அதன் மீது படுத்துக்கொண்டே சொல்கிறேன். உடனே என் தலை வெடிக்கும். நீ வரட்டியால் என் உடலை மூடி கொல்லி வைத்து விடு என்றான். அதை நம்பாத அவள், அதையும் தான் பார்த்து விடுவோமே என்றாள். அந்தபடியே மறுநாள் மயானத்தில் கட்டையை அடுக்கி குவித்து அரசன் அதன் மீது படுத்துக்கொண்டு மனைவியை அழைத்தான். அவளிடம் எறும்பும் பேசியதை சொல்ல போகும் தருணத்தில் ஆணும் பெண்ணுமாக 2 ஆடுகள் அவனுக்கு அருகாமை நின்று தர்க்கமிட்டு கொண்டிருந்தன. பெண் ஆடு ஆண் ஆட்டை பார்த்து, அதோ இருக்கும் கிணற்றில் முளைத்துள்ள புல்லை எனக்கு பிடுங்கி கொடு என்றது. அதற்கு ஆண் ஆடு, நீ என் கிட்ட வராதே, புல்லை பிடுங்க போய் கிணற்றிலே விழ சொல்லுகிறாயா? பெண் புத்தி கேட்டு நடப்பதற்கு எனக்கு பைத்தியமா என்று சொல்லிவிட்டு பெண் நாட்டை விட்டு போய்விட்டது. இதை கேட்ட அரசன் திடுக்கிட்டு எழுந்து தன் மனைவியை பார்த்து, என்னை கொல்ல நினைத்த நீ பாதகி, இனி என் முகத்தில் விழியாதே என்று சொல்லிவிட்டு பட்டணம் போய் வேறு ஒருத்தியை கல்யாணம் செய்து கொண்டான். இவ்விதம் கதையை சொல்லி முடித்த வேதாளம், ஆட்டுக்கிடா அறிஞன், இவ்விருவரில் யார் அதிக புத்திசாலி? சொல்லுமையா ராஜனே என்று கேட்டது. இதற்கு விக்ரமாதித்த மகாராஜன், ஆடாயிருந்த போகிலும் பெண் புத்தி கேளாதிருந்தமையால் அதுவே அதிபுத்திசாலி என்று விடை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு மறுபடியும் முருங்க மரத்தில் ஏறிக்கொண்டது. அடுத்து 9வது கதை அனங்கரதி கதை. விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்க மரத்திலிருந்து வேதாளத்தை பிடித்து வரும்போது வேதாளம், ராஜனே, இரவு வேளையில் இவ்விதம் மயானத்தில் அலைந்து திரிவது அரச பதவிக்கு ஏற்றதல்ல. பூதங்கள் நிறைந்த இவ்விடம் நள்ளிரவிலே பிணப்புகை சூழ்ந்து பயங்கரமாக விளங்கவில்லையா? அந்த யோகியை திருப்தி செய்வதற்காக நீ ஏன் இவ்வளவு தூரம் விடாப்பிடியாக நடக்க வேண்டும்? உன் வழிநடையை சுலபமாக்க ஒரு கதையை சொல்லுகிறேன், கேளும் என்று கதையை ஆரம்பித்தது. அவந்தி தேசத்திலே ஒரு நகரம் இருக்கிறது. கிருதயுகத்திலே அதற்கு பத்மாவதி என்ற பெயரும், திரேதா யுகத்தில் போகவதி என்ற பெயரும், துவாபர யுகத்திலே இரண்யவதி என்றும் வழங்கப்பெற்றிருக்கிறது. இக்கலியுகத்தில் அதற்கு உஜ்ஜயினி என்று பெயர் வழங்குகிறது. அதிலே வீரதேவன் என்ற மன்னன் இருந்தான். அவனுக்கு பத்மாவதி என்ற பெயருடைய ஒரு பத்தினி இருந்தாள்.
அவளுடன் மந்தாகினி நதிக்கரையை அடைந்து பிள்ளை வரம் வேண்டி பரமசிவனை குறித்து தவம் செய்தான். நீண்டகால தவசுக்கு பிறகு ஒரு நாள் சிவபெருமான் அசரீரியாக பின்வருமாறு தெரிவித்தார். அரசே, உன் வம்சத்தை காக்க ஒரு ஆண்மகனும் தேவலோகத்து அப்சர ஸ்திரீகளையும் தோற்கடிக்கும் அழகுள்ள ஒரு பெண் குழந்தையும் பிறப்பார்கள். இதை கேட்ட அரசன் தன் ஆசை நிறைவேறியதற்கு சந்தோஷப்பட்டு தன் மனைவியுடன் தலைநகரம் திரும்பினான். அப்பால் அவனுக்கு முதலில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. சூரதேவன் என்று அதற்கு அவன் பெயரிட்டான். அப்பால் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. காமதேவன் உள்ளத்திலேயே ஆசையை உண்டாக்கக்கூடிய அழகு வாய்ந்த அவளுக்கு அனங்கரதி என்று தந்தை பெயரிட்டான். அவள் வளர்ந்து யௌவன பருவம் அடைந்ததும் அவளுக்கு ஏற்ற கணவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஆவலினால் வீரதேவன் பூலோகத்தில் உள்ள மன்னாதி மன்னர்களின் திருவுருவங்களையும் திரைச்சீலைகளையும் எழுதி கொணரச் செய்தான். அவர்களில் எந்த மன்னனின் உருவமும் அவளுடைய பேரழகிக்கு பொருந்தியே இருக்கவில்லை. அதனால் அவன் தன் குமாரத்தியை நோக்கி, குழந்தாய், உனக்கு ஏற்றவனை என்னால் தேர்ந்தெடுக்க முடியவில்லை. ஆகவே நீயே உன் கணவனை தேர்ந்தெடுத்துக்கொள் என்றான். இதை கேட்ட அனங்கரதி தன் தந்தையிடம், அப்பா, சுயம்வரம் நடத்துவதற்கு வெட்கமாக இருக்கிறது. ஆயினும் என் கணவர் பார்வைக்கு அழகான இளைஞனாக இருக்க வேண்டும். அவர் ஏதாவது ஒரு வித்தையில் வல்லவராக இருக்க வேண்டும். வேறு அதிகமாக நான் எதையும் வேண்டவில்லை என்று சொல்லிவிட்டாள். அரசனும் அதே போல உள்ள வரன்களை தேட ஆரம்பித்தான். அப்போது இந்த செய்திகளை கேட்டு தென் திசையிலிருந்து 4 இளைஞர்கள் வடதிசை மன்னனிடம் வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் 4வரும் ராஜகுமாரியை மணந்து கொள்ளும் நோக்கத்துடனே தான் அவ்விடம் வந்தார்கள். அந்நால்வரும் சாமர்த்தியசாலிகள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித்தையில் தனித்திறமை வாழ்ந்தவர்கள். அரசனும் அவர்களை மரியாதையுடன் வரவேற்றான். அவர்களில் ஒவ்வொருவரும் அந்த பெண் எதிரிலேயே அரசன் முன் தன்னுடைய திறமையை புகழ்ந்து கூறலானார்கள். முதலாமவன் ராஜ சமூகத்தை நோக்கி, பஞ்சபுட்டிகன் என்பது என் பெயர். நான் துணி நெய்வதில் மிகவும் வல்லவன். தினந்தோறும் 5 ஜதை அழகான துணி நெய்வேன். ஒன்றை என் குலதெய்வத்திற்கும், ஒன்றை அறநெறியாளனுக்கும் அளித்துவிட்டு ஒன்றை என் சொந்த உபயோகத்துக்கு எடுத்துக்கொள்வேன். இந்த கன்னிகையை நான் மணந்தால் மற்றொன்றை இவளுக்கு அணிய கொடுத்துவிட்டு 5வதை விற்று ஆகார பொருள் வாங்குவேன். நான் இந்த கலையில் வல்லவனாதலால் அனங்கரதியை எனக்கு மனம் செய்து கொடுங்கள் என்றான். அவன் முடித்தவுடன் 2ஆமவன் பின்வருமாறு கூறினான். நான் ஒரு வியாபாரி. பாஷாஜன் என்பது என் பெயர். பாஷா ஞானங்களில் நான் வல்லவன். எனக்கு பறவைகள், மிருகங்கள் ஆகியவற்றின் பாஷைகள் கூட தெரியும். எந்த ஊருக்கு சென்றாலும் என்னால் பிழைக்க முடியும். ஆகவே ராஜகுமாரியை எனக்கு அழியுங்கள். 3ஆமவன் கட்கதரன் என்ற போர் வீரன் நான். புஜபல பராக்கிரமம் வாய்ந்தவன். வாழ்வித்தையில் எனக்கு சமமானவன் இந்த உலகத்திலேயே கிடையாது. ஆகவே அந்த பெண்ணை எனக்கு அழியுங்கள் என்றான். அவன் அவ்விதம் கூறி முடித்தவுடன் 4ஆமவன் முன்வந்து, ஜீவதத்தன் என்னும் பிராமணன் நான். இறந்தவர்களை உயிர்ப்பிக்க என்னால் முடியும். மந்திர வித்தையில் நான் வல்லவன். எத்தனையோ அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறேன். ஆகவே அவளை எனக்கு மனம் செய்து கொடுங்கள் என்று வேண்டினான். அவர்கள் 4வரும் இவ்விதம் சொன்னவுடன் தன் குமாரத்தியுடன் கூட இருந்த இதை கேட்ட வீரதேவ மன்னன் அவர்கள் 4வரும் ஆடையிலும் உருவத்திலும் ஒரே மாதிரியான தேவர்கள் போன்றே இருப்பதை நோக்கி என்ன செய்வதென்று விளங்காமல் திகைத்து போனான். அனங்கரதியோ அந்நால்வரில் ஒருவனை தனக்கு பொருத்தமானவன் என்று தேர்ந்தெடுத்து கொண்டாள். இவ்விதம் கதை சொல்லி வந்த வேதாளம் விக்ரமாதித்தனை நோக்கி, ஓ ராஜனே, அந்நால்வருள் யாருக்கு அனங்கரதியை மனம் செய்து கொடுக்க வேண்டும் சொல்லுமையா என்று கேட்டது. அதற்கு விக்ரமாதித்தன் பின்வருமாறு விடையளித்தான். அரச குலத்தைச் சேர்ந்த அனங்கரதியை துணி நெய்பவனுக்கு எப்படி கொடுக்க முடியும்? அவன் தினந்தோறும் 5 ஜதை துணி நெய்வதனால் என்ன விசேஷ பிரயோஜனம்? அவளை வியாபாரிக்குத்தான் மனம் செய்து கொடுக்க முடியுமா? பறவை வியாபாரிக்கு மிருகங்களின் பாஷை தெரிந்திருந்தால் என்ன பயன்? பிராமண குலத்தவனுக்குத்தான் அவளை மனம் செய்து கொடுக்க முடியுமா? மந்திரவாதத்தால் தன் குலதர்மத்தினின்றும் நழுவி போய்விட்டவனாயிற்றே பிராமணனும். ஆகவே அரசகுமாரியின் அதிக அழகை வால்முனையாலை காப்பாற்றக்கூடியவனும் அரச குலத்தைச் சேர்ந்தவனுமான போர் வீரன் கட்கரதனுக்கே அனங்கரதியை மனம் செய்து கொடுக்க வேண்டும். இதை கேட்ட வேதாளம் விக்ரமாதித்தனின் தோலை விட்டு ஜிவ்வென்று கிளம்பி பழையபடியே முருங்க மரத்தில் தொற்றிக் கொண்டது.
அடுத்து 10 மதன சேனையின் கதை. விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்க மரத்தில் இருந்து வேதாளத்தை பிடித்து கட்டி கொண்டு வரும்போது வேதாளம் மறுபடியும் பின்வரும் கதையை சொல்ல ஆரம்பித்தது. மன்னாதி மன்னர்களையெல்லாம் ஏவல் கொள்ளும் வீரபாகு என்னும் மகாராஜன் ஆட்சி புரிந்த மகத நாட்டிலே அனங்கபுரம் என்னும் நகரம் ஒன்று இருந்தது. அந்த காலத்தில் வாணிபம் பெருகி இருந்ததால் அங்கே வணிகர்களுக்கெல்லாம் தலைவராக அர்த்ததத்தர் என்னும் தன வணிகர் ஒருவர் தலை சிறந்து விளங்கினார். அவர் தலை போனாலும் சொன்ன சொல் தவறாத நாணயஸ்தர் என பெருமை பெற்றிருந்தார். அவருக்கு தனதத்தன் என்ற குமாரனும் மதனசேனை என்ற குமாரத்தையும் இருந்தார்கள். மதனசேனை ஆடவர்களின் மனதில் மோகப்போர் மூட்டும்படியான அழகு கவர்ச்சி படைத்தவளாய் இருந்தாள். அவள் மிகவும் வெகுளி பெண், கள்ளங்கபடு இல்லாதவள், குணவதி, தந்தையைப் போலவே சொன்ன சொல் தவற மாட்டாள். உயிரே போவதாயிருந்தாலும் தன் வாக்கை காப்பதே தன் குலதர்மம் என இருந்தாள். ஒரு நாள் மதனசேனை தோட்டத்தில் தன் தோழிகளுடன் விளையாடி கொண்டிருந்த போது அவளுடைய தனையனின் பிராண சிநேகிதனான தர்மதத்தன் என்பவன் அவளை பார்க்க வந்தான். சின்னஞ்சிறு வயதில் அவளோடு விளையாடியும் நெருங்கி பழகி வந்தவனுமாகையால் அவனுடைய நெஞ்சில் ஆழமாக பதிந்து கிடந்த அன்பின் வேர் அவளை பருவ மலர்ச்சியில் கண்டதும் மோக கொடியாக தழைத்து விட்டது. மதனசேனையின் மீது தர்மதத்தன் தீராத மையல் கொண்டு விட்டான். பூந்தோட்டத்தில் புன்னகை சோலையாய் தோழிகளின் நடுவே கும்மாளமிடும் அவளை பகல் நேரம் முழுவதுமாய் பார்த்து பார்த்து பெருமூச்சு விட்டவாறே தர்மதத்தன் தன் பொழுதை போக்கினான். அவள் வீடு திரும்பியதும் அவளை தனித்து சந்திக்க முடியாமல் போன சோகத்துடன் அவன் தன் இருப்பிடத்தை அடைந்தான். இரவு முழுவதும் தூக்கம் வராமல் தர்மதத்தன் தன் படுக்கையில் கிடந்து புரண்டான். பித்தனை போலாகிவிட்ட அவனை உற்றாரும் உறவினரும் விசாரித்த போது அவன் பதில் ஒன்றும் கூறவில்லை. நள்ளிரவுக்கு பிறகு தூங்கி போனான். அப்போதும் அவன் தன் காதலியை சிந்தித்து கொஞ்சி மகிழ்வதாகவே கனவு கண்டு வந்தான். அவன் மோகம் அவ்வளவு தூரம் தலைக்கேறி இருந்தது. மறுநாள் காலையில் அவன் கண் விழித்தவுடன் புறப்பட்டு முதல் நாள் மதனசேனையை கண்ட அதே பூந்தோட்டத்தை அடைந்தான். மதனசேனை தன் தோழிகளுக்காக தோட்டத்தில் காத்திருந்தாள். உடனே தர்மதத்தன் அதுதான் சமயம் என கருதி மதனசேனையிடம் தன் காதலை தெரிவித்து தன் ஆவலை பூர்த்தி செய்யுமாறு வேண்டினான். அவளும் அவள் நிலைக்காக பச்சாதாபப்பட்டாள். ஆனால் அவளுக்கு விவரம் தெரிவதற்கு முன்பாகவே அயலூரிலுள்ள சமுத்திரதத்தன் என்கிற வணிக குமாரனுக்கு மதனசேனையை மணமுடிப்பதாக அவளுடைய தகப்பனார் வாக்குறுதி கொடுத்து விட்டார். இனி தலை போனாலும் தந்தை வாக்குறுதியும் தவற மாட்டார் என்பதும் மதனசேனைக்கு தெரியும். அதனால் அவள் கனிவுடன் கண்களில் நீர் துளிக்க தர்மதத்தனை நோக்கி, நான் ஒரு கன்னிப்பெண், என்னை ஏற்கனவே வேறொரு வணிககுமாரருக்கு மணமுடித்து கொடுக்க நிச்சயமாகிவிட்டது. சிறிது காலத்துக்குள்ளாகவே எப்படியும் விவாகம் நடந்தே தீரும். ஆகவே உங்கள் காதலானது மனம் பெற வழி இல்லையே. யார் கண்ணிலும் படாமல் வந்த வழியே திரும்பி சென்று விடுங்கள். இல்லாவிட்டால் வீண் அபவாதம் ஏற்படக்கூடும் என்று எவ்வளவோ நல்வார்த்தைகள் சொல்லி தடுத்தும் தர்மதத்தனின் மோகம் அடங்கவில்லை. பருவம் குலும் அவளுடைய புத்திலம் அழகை காண காண தர்மதத்தனின் நெஞ்சிலே அடக்க முடியாத ஒரு ஆசையின் உத்வேகமாய் கொழுந்து விட்டு எறிந்தது. எது வேண்டுமானாலும் வரட்டும், நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது. இதை கேட்ட மதனசேனை பலவாறாகவும் சிந்தித்தாள். மோகத்தின் வேகத்தால் அந்த கணமே அவன் தன்னை பலவந்தம் செய்வானோ என்று தோன்றியது. அவள் தர்மதத்தனை நோக்கி, தர்மதத்தா, உன்னுடைய நோக்கம் பிசகானதென்றாலும் உன் மீது எனக்கு கோபம் ஏற்படவில்லை. என் கண்ணி அழகுதான் உன்னை இவ்வாறு தூண்டுகிறது. அதை நீ ஒரு முறை பருகிவிட்டால் உன் மோகம் தீர்ந்து போகும் என்பது எனக்கு தெரியும். ஆனால் உன் ஆசையை இப்போது அடக்கிக்கொள். நான் கன்னிப்பெண். கல்யாணமாகும் முன் கன்னித்தன்மையை அழிப்பதனால் உனக்கு மகா தோஷம் உண்டாகும். முதலில் எனக்கும் அந்த வணிககுமாரருக்கும் கல்யாணம் முடியட்டும். அதனால் என் தந்தைக்கு கன்னியா பலன் கிட்டட்டும். அதன் பிறகு உன்னை சந்திக்க ஒரு நாள் நானாகவே வருகிறேன் என்றாள் மதனசேனை. தாமரையிலே ஒரு வண்டு தேன் அருந்திய பிறகு மற்றொரு வண்டு அதை அடையுமா? பிறன் ஒருவன் தொட்ட பெண்ணை நான் தொடமாட்டேன். உன் அழகில் முதல் மலர்ச்சி எனக்கு முதலில் சமர்ப்பணமாக வேண்டும் என்றான் தர்மதத்தன். இவ்விதம் அவன் சொன்னவுடன் மதனசேனை, காதலித்த கன்னிகையின் அழகு முதலில் உனக்குத்தான் உல்லாசம் தர வேண்டும் என்கிறாய். அப்படியானால் எனக்கு கல்யாணமானவுடனே நான் உன்னை அடைகிறேன். அதன் பிறகு கொண்ட கணவனை அடைவேன். என் கணவர் என் அழகை ரசிக்கும் முன் கன்னித்தன்மை அழியாதவளாகவே சூடாத மலராகவே உன்னிடம் ஒரு நாள் வருவேன். என்னை நம்பு.
அர்த்ததத்தனரின் மகள் சொன்ன சொல் தவற மாட்டாள் என்று தெரிவித்தாள். அப்படி அவள் சொன்ன பிறகும் காதலனுக்கு திருப்தி ஏற்படவில்லை. அவள் சத்தியம் செய்து கொடுத்த பிறகே அவளை போக விட்டான். கல்யாணத்திற்கு பிறகு நிச்சயத்த நாளும் வந்தது. முகூர்த்தமும் நடந்தது. புருஷன் வீட்டை அடைந்த மதனசேனை பகல் முழுவதும் குதூகலத்துடன் இருந்தாள். ஆயினும் இரவு வந்து புருஷன் அவளை நெருங்கியதும் அவள் கண்ணீர் விட ஆரம்பித்தாள். அதை கண்ட அவள் கணவன் அவள் தன்னை விரும்பவில்லை என்று நினைத்து அவளை நோக்கி, பெண்ணே, நீ என்னை நேசிக்காவிட்டால் நானும் உன்னை தொட விரும்பவில்லை. ஆகவே உன் உள்ளத்தை கவர்ந்த காதலன் எவனோ அவன் யாராக இருந்தாலும் சரி, அவனிடம் செல் என்று சொன்னான். இதை கேட்டவள் தன் தலையை கவிழ்த்து கொண்டு நாதழுத்தழுக்க பின்வருமாறு சொன்னாள். நான் உங்களை என் உயிரினும் அதிகமாக நேசிக்கிறேன். ஆயினும் நான் சொல்வதை தாங்கள் சாவதானமாக கேட்க வேண்டும். முதலில் எனக்கு தாங்கள் மன்னிப்பு அளிப்பதாக வாக்குறுதி அளித்தால்தான் நான் சொல்லுவேன். மனைவி இவ்விதம் கேட்டவுடனே கணவன் வேண்டா வெறுப்பாக அவள் வேண்டுகோளுக்கு இசைந்தான். அவளும் வெட்கமும் பயமும் பிடித்து கொள்ள கவலையுற்று தன் கதையை சொன்னாள். ஒரு நாள் நான் தோட்டத்திலே தனியே இருக்கையில் என் தமையனுடைய நண்பனான தர்மதத்தன் என்னை கண்டு மையில் கொண்டு அவன் மோகத்தை என்னிடம் தெரிவித்தான். அவன் என்னை பலாத்காரம் செய்ய போகும் தருணத்தில் என் தந்தைக்கு கன்னியாதான பலனை அளிக்கவும் வீண் அபவாதத்துக்கு இடம் கொடுக்காமல் இருக்கவும் நினைத்து எனக்கு கல்யாணமானவுடன் கணவனை அடைவதற்கு முன்னதாக அவனிடம் வருகிறேன் என்று அவனுக்கு வாக்குறுதி அளித்து அவனை அனுப்பினேன். ஆகவே என் வாக்கை நான் இப்போது காப்பாற்ற வேண்டும். என் குழந்தை பருவத்திலிருந்து நான் உண்மையாக நடந்து வருகிறேன். கொடுத்த வாக்கை காப்பதே எங்கள் குலதர்மம். ஆகவே அதை மீறாமல் அவனை போய் பார்த்துவிட்டு தங்களை அடைவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று வேண்டினாள். இதை கேட்ட கணவனுக்கு இடியுண்டது போல் இருந்தது. என்ன செய்வது என்பது விளங்கவில்லை. ஆயினும் கொடுத்த வாக்கை மீறுவதற்கில்லை. அவள் வேறு ஒருவன் மீது நாட்டம் கொண்டிருந்தாலும் இல்லாவிட்டாலும் வாக்குறுதியின் பிரகாரம் அவள் போகத்தான் வேண்டும். நான் எதற்காக அவளை தடுக்க வேண்டும்? இவ்விதம் நினைத்த சமுத்திரதத்தன் தன் மனைவியை நோக்கி, உன் சத்தியத்தை காப்பாற்ற கல்யாணமாகியும் கன்னியாகவே போ என்று அவள் இஷ்டப்படியே போக அனுமதி கொடுத்துவிட்டு அவள் முகத்தை கூட பாராதபடி வேறு பக்கம் திரும்பி படுத்துக் கொண்டான். மதனசேனை எழுந்து முக்காடிட்டுக் கொண்டு தன் புருஷன் வீட்டை விட்டு காதலன் ஊருக்கு கிளம்பினான். நடுநிசையில் உலகமே அறியாதபடி கணவனின் ஊருக்கும் காதலனின் ஊருக்கும் நடுவே சிறு காடு ஒன்று இருந்தது. அந்த காட்டில் பயங்கரமான வழிப்பறி கல்வன் ஒருவனும் இருந்தான். அந்த நள்ளிரவிலே மதனசேனை மட்டும் தனியாக போவதை பார்த்த வழிப்பறி கல்லன் அவளை நோக்கி பாய்ந்து வந்து முந்தானியின் முனையை பற்றி இழுத்து அவளை பிடித்து கொண்டான். நீ யார், எங்கே போகிறாய் என்று கேட்டான். அதை கேட்டு அவள் பயந்து விட்டாள். எனினும் அவள் அதை பற்றி உனக்கென்ன, என்னை விட்டுவிடு, நான் அவசரமாக போக வேண்டும் என்றாள். நான் திருடன், உன்னை விட்டு விடுவேனா என்று கேட்டான் அவன். அப்படியானால் என் நகைகளை எடுத்துக்கொள் என்று மதனசேனை சொன்னாள். பார்த்தவர்களை மயக்கும் பெண்கள் குலத்துக்கே ஆபரணமான உன்னை விட்டு விடுவேனா? உன்னை விட்டு இந்த கல் நகைகளை பற்றியா நான் யோசிக்கப் போகிறேன் என்று அந்த பயங்கர கல்லன் சிரித்தான். அவன் முன் மெல்லிய மல்லிகை பூவை போல தோளும் மதனசேனை வெலவெலத்து போனாள். கல்லனின் விழிகளிலே வீசும் மோக வாடையையும் அவனுடைய பல நாளைய பசியையும் அவள் புரிந்து கொண்டாள். ஐயோ, என் உடல் அழகால் யோக்கியர்களும் அயோக்கியர்களாக மாறுகிறார்களே, ஆனால் என் உள்ளத்தின் அழகால் கெட்டவனும் நல்லவனாக மாறக்கூடாதாவென ஏங்குகிறேனே என்று மதனசேனை பலவாறாகவும் புலம்பினாள். ஆனால் திருடனோ அவளுடைய அலாதியான அழகினும் ஆபரணத்தை தான் பிடிவாதமாக விரும்பினான். திருடனே, என் கன்னித்தன்மையை மட்டும் திருடாதே. அதை முதலாக என்னிடமிருந்து திருடிக்கொள்ள வாக்குறுதி பெற்றவன் வேறொருவன் இருக்கிறான். அந்த திருடனிடம் போகத்தான் இந்த அர்த்தராத்திரியில் கணவன் அனுமதியுடன் கிளம்பி வந்திருக்கிறேன் என்று அவள் தன் கதையெல்லாம் அவனிடம் சொல்லி வேண்டினாள். தர்மதத்தனிடம் நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்குத்தான் காட்டுப்பாதை என்றும் கலங்காமல் நடுநிசையில் கணவன் வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறேன். அதை காப்பாற்ற நீ மனமிலகி அனுமதி கொடு. சத்தியம் காப்பது எங்கள் குலதர்மம். இப்போது என்னை விட்டுவிடு. என்னை காதலித்தவனிடம் கல்யாணமாகியும் கன்னியாகவே என் அழகை முதல் பலி கொடுத்து என் வாக்கை காப்பாற்றி விட்டு மறுபடி உன்னிடம் வருகிறேன். நிச்சயம் இதே இடத்திற்கு வருகிறேன். நான் திரும்பி வரும்போது நீ இங்கே இருந்தால் உன் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளலாம். என்னை நம்பு, இது சத்தியம் என்று மதனசேனை வாக்குறுதி கொடுத்தாள். இதை கேட்ட திருடன் அவள் வார்த்தையில் ஓரளவு நம்பிக்கை கொண்டு அவள் தன் சொல்லை மீறமாட்டாள் என்று என்னவோ ஒன்று அவன் மனசாட்சியை உறுத்தவே மதனசேனைக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு அவள் திரும்பி வருவதை எதிர்நோக்கி அங்கேயே தங்கியிருந்தான்.
இவ்வாறு மதனசேனை தன் தன்னை தன் கணவனுக்கு நிவேதிக்காமல், கள்ளனிடம் பறிகொடுக்காமல், காதலனிடம் வழி கொடுக்க வந்து சேர்ந்தாள். தர்மதத்தனோ அவளை கண்டதும் தலை குனிந்தான். அவளுடைய கதையெல்லாம் கேட்டதும் அவளை ஏறிட்டு பார்க்கவே அவன் கண்கள் கூசின. இதோ பார், கொடுத்த வாக்கின்படி கல்யாணமாகியும் பசுமை மாறாமல் புதுமை மாறாமல், வழிப்பறி கள்ளனிடம் சிக்கியும் எச்சிற் பண்டமாகாமல் கன்னி பெண்ணாகவே உன்னிடம் வந்திருக்கிறேன். இந்த ஓரிரவில் அவ்வளவையும் உன்னிடம் பலி கொடுக்க வந்திருக்கிறேன். அருகில் வா, ஏறிட்டு பார் என்னை என்றாள் மதனசேனை. அதை கேட்டதும் தர்மதத்தனால் அவளை ஏறிட்டு பார்க்க முடியவில்லை. உடம்பெல்லாம் சிலிர்த்தது. மதனசேனா, உன் கணவனின் பெருந்தன்மையையும் ஒரு வழிப்பறிக்கல்லனின் பெருந்தன்மையையும் விட எனது மனது குறுகியதல்ல. என்னிடம் பதிதையாக வந்தவள் இந்த இரவில் என் வீட்டை விட்டு புனிதவதியாகவே போய்விடு. சொன்ன சொல் தவறாமல் நடந்து கொண்ட உன் நடத்தை ஒன்றே என்னை புது மனிதனாக்கிவிட்டது. என் காதல் கல்லனின் இருதயத்தையும் விட குறுகலானதோ குரூரமானதோ அல்ல என்று தர்மதத்தன் கூறி அந்த மங்கையை திருப்பி அனுப்பிவிட்டான். அவளும் சரியென்று அந்த இடத்திலிருந்து கிளம்பி வழியிலே தனக்காக காத்திருந்த திருடன் இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தாள். அவளை கண்டவுடனே, போன இடத்திலே என்ன நடந்தது என்பதை சொல் என்று அந்த திருடன் கேட்டான். அவளும் நடந்தது நடந்தபடி தர்மதத்தன் எவ்விதம் தன்னை தொடாமல் திருப்பி அனுப்பிவிட்டான் என்பதை கூறத் தொடங்கி, தர்மதத்தனுக்கு இப்போதுதான் கண் திறந்தது. கள்ளனுக்கு இருக்கும் இதயம் காதலனுக்கு இராதா என்று சொல்லி என்னை கன்னிப்பெண்ணாகவே திருப்பி அனுப்பிவிட்டான் என்றாள். அதை கேட்டதும் கள்ளன் கண்ணீர் வடித்தான். அப்படியானால் நானும் உன்னை விட்டு விடுகிறேன். உன் நேர்மையை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். விலைமகளும் கண்டு மிரண்டோடும் பயங்கர கள்ளனான என்னிடம் குலமகள் வந்திருக்கிறாய். சத்தியம் காக்க, உன்னை போல் ஒரு பெண்ணை என் வாழ்நாளிலே கண்டதில்லை. உன் நகைகளும் எனக்கு வேண்டாம். நீயே எடுத்துக்கொண்டு புனிதவதியாக வீடு போய் சேர். இருதயம் என்ற விலைமதிப்பற்ற நகை உன்னால் எனக்கு கிடைத்திருக்கிறது. அதுவே இனி என் வாழ்நாள் முழுவதுக்கும் போதும் என்று சொல்லி அவளை விடுவித்து அவள் வீடு வரையில் காவலாக துணை வந்து அவளை வீட்டில் சேர்த்துவிட்டு போனான் கள்ளன். இவ்விதம் அவள் தன் கற்புக்கும் பங்கம் ஏதும் நேரிடாமல் திரும்பி வீடு வந்து சேர்ந்தாள். உடனே அவள் நேராக தன் கணவனிடம் சென்றாள். அவளை கண்ட கணவனும் நடந்ததை விசாரித்தான். அவளும் ஒன்றுவிடாமல் முழுவதையும் தெரிவித்தாள். தன் உடல் அழகால் ஒழுக்கம் கெடவிருந்த இருவர் உள்ள தூய்மையாகி நல்லவர்களாக மாறிய விந்தையையும் குறிப்பிட்டாள். தன் மானத்தையும் குடும்ப கௌரவத்தையும் இழக்காமல் சொன்ன சொல்லை காப்பாற்றிய தன் மனைவியை கண்ட சமுத்திரதத்தன் உள்ளம் பூரித்தான். அவ்வளவு தூய உள்ளம் படைத்த அவளை மறுபடியும் ஏற்றுக்கொண்டு அவளுடன் ஆனந்தமாக மன வாழ்க்கை நடத்தினான். இவ்விதம் கதையை மயானத்தில் வேதாளம் சொல்லி முடித்துவிட்டு விக்ரமாதித்தனை நோக்கி, ராஜனே, இந்த கதையில் கணவன், காதலன், கள்ளன் ஆகிய மூவரும் பெருந்தன்மையாக நடந்து கொண்டார்கள். என்றாலும் மூவரில் யாருடைய செயல் மிகவும் சிறப்பானது என்று கேட்டது. அதற்கு விக்ரமாதித்தன் பின்வருமாறு பதில் சொன்னான். கணவன், காதலன் ஆகிய இருவரும் நாணயமிக்க வணிக குலத்தைச் சேர்ந்தவர்கள். நாணயம் கெட்ட இருதயம் இல்லாதவன் என்று மனித சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட கள்ளன் இருதயத்தோடு பெருந்தன்மையாக நடந்து கொண்ட செயலே மிகவும் சிறப்பானது. கணவனாகப்பட்டவன் தான் மணந்து கொண்ட மனைவியை வெளியே போக அனுமதித்தது பெருந்தன்மையானதென்றாலும் காலகதியில் காதலனுடைய பழைய மோகம் தணிந்து போயிருக்கலாம் என்றோ, அவளுடைய கணவனுக்கு எல்லா விஷயங்களும் தெரிந்து போய்விட்டதால் மறுநாள் மனஸ்தாபமும் சமுதாய புறக்கணிப்பும் ஏற்படும் என பயப்பட்டிருக்கலாம் என்றோ கருதலாம் அல்லவா? ஆனால் நள்ளிரவில் அஞ்சா நெஞ்சுடன் யாருக்கும் பயப்படாமல் திருட்டு தொழில் செய்யும் ஒரு வழிப்பறை கள்ளன் அழகான அந்த பெண்ணை சிறிதும் தொடாமல் அவளுடைய நகைகளையும் கொடுத்து திருப்பி அனுப்பிய செயலே மிகவும் பெருமைப்படத்தக்கதாகும். ஆகையால் கள்ளனின் பெருந்தன்மைதான் மிகவும் சிறப்பானது. இவ்விதம் விக்ரமாதித்த மகாராஜன் விடையளித்ததும் வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு பழையபடியே முருங்க மரத்தில் தலைகீழாக தொற்றிக் கொண்டது. அடுத்தது 11வது கதை, 3 தேவியர் கதை. விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்க மரத்திலிருந்து வேதாளத்தை பிடித்து கொண்டு வரும்பொழுது வேதாளம் மற்றொரு கதை சொல்ல ஆரம்பித்தது. ஏ ராஜனே, கேள். முன்னொரு காலத்திலே வில்லி நகரத்திலே தர்மவர்ஜன் என்னும் மன்னன் வம்ச கேதுவென பிரசிருந்தான். அவனுக்கு 3 பத்தினிகள் இருந்தார்கள். அவர்களில் மூத்த தேவிக்கு தாராவளி என்றும், 2வது தேவிக்கு இந்துலேகை அல்லது சந்தன குயத்தி என்றும், 3ஆம் தேவிக்கு மிருகாங்கவதி என்றும் பெயர்கள் விளங்கின. அவர்கள் மூவரும் நல்ல அழகிகள், மிகவும் மிருதுவான தேக அமைப்பு உடையவர்கள்.
பெண்மையின் மென்மையை அள்ளி சுவைப்பதையே லட்சியமாக கொண்ட கலைமன்னன் தன்னுடைய முத்தேவிமாரில் எவள் மிகவும் மிருதுவான தேக நளினமுடையவள் என்று திகைப்பதும் உண்டு. ஒரு சமயம் வசந்த உற்சவத்தின் போது அந்த மன்னன் தன் தேவிமார் மூவருடன் சிங்கார தோட்டத்திற்கு சென்று அவர்களுடன் விளையாடி கொண்டிருந்தான். அதன் நடுவிலே மூத்த தேவியான தாராவளி விளையாட்டாக மன்னனுடைய கேசத்தை பற்றினாள். அப்போது அவள் கூந்தலில் காதோரம் அணிந்திருந்த தாமரை மலர் ஒன்று நழுவி குதித்து அவள் மடியில் விழுந்தது. அது விழுந்த அதிர்ச்சி தாங்காமல் தள்ளாடினாள். அவளது கூந்தலில் சூடியிருந்த மற்றொரு பூவின் மனோகரமான நெடி பூங்காவனமெங்கும் பரவவே அதன் நெடியில் போதையுற்ற ஒரு மெல்லிய பொன்வண்டு மகரந்த தேனை அள்ளி பருக பறந்து வந்து கூந்தலில் உள்ள பூவின் மீது அமர்ந்தது. அந்த பொன்வண்டின் பாரம் தாங்காமல் மெல்லிய உடல் வாய்ந்த தாராவளி மூர்ச்சித்து விழுந்து விட்டாள். இதை பார்த்த அரசனும் பரிவாரத்தாரும் பதறிவிட்டார்கள். அவர்கள் முகத்திலே குளிர்ந்த ஜலத்தை தெளித்து விசிறிக்கொண்டு விசிறியும் உணர்வும் ஊட்டினார்கள். இவ்வளவு மென்மை உடையவளா தாராவளி என்று அரசனும் அதிசயித்தவாறே அரண்மனை சென்றான். இரவு வந்த பிறகு அவள் உடல் குணமடைந்து வருவதை அறிந்த மன்னன் திருப்தி அடைந்து இரண்டாம் தேவியான சந்தன குயத்தி எனப்படும் இந்துலேகையுடன் அந்த புறத்தின் மேன்மாடத்திற்கு சென்றான். நள்ளிரவில் சந்திரகிரகணம் சாளரத்தின் வழியாக பாய்ந்து அருகில் உறங்கும் அரசியின் மீது விழுந்தது. தூக்கத்திலே சரீரத்தின் மீது சந்திரகிரகணம் விழுந்தது. உடனே அவள் கண் விழித்து, உடம்பெல்லாம் பற்றி எரிகிறதே என்று நிலவொளி படிந்த இடத்தை கையால் பிடித்துக்கொண்டு அலறினாள். இதை கேட்டு எழுந்த மன்னன் திகைத்து இதெல்லாம் என்ன என்று வினவினான். அரசியின் தேகத்தில் நிலவொளி பட்ட இடங்களில் கொப்புளங்கள் கிளம்பியிருந்ததை அரசன் கவனித்து காரணம் விசாரித்தான். என் மீது சந்திர கிரகணம் விழுந்ததால் இது நேரிட்டது என்று அவன் தேவி சொல்லிவிட்டு வலி பொறுக்க முடியாமல் கண்ணீர் விட்டாள். உடனே அவள் நிலைக்காக மிகுந்த வேதனையுடன் பரிவாரத்தர்களை கூப்பிட அவர்களும் கலவரம் அடைந்து கவலை கொண்டு ஓடி வந்தார்கள். உடனே தாமரை இலைகளால் ஆன படுக்கையில் கிடத்தி அந்த இடத்திலே சந்தன குழம்பை பூசி பன்னீர் தெளித்து சிகிச்சை செய்தார்கள். இவ்வளவு நுட்பமான உடல் வாய்ந்தவளா இந்துலேகை என்று மன்னன் அதிசயித்தான். இதற்கிடையே அவனுடைய மூன்றாம் தேவியான மிருகாங்கவதி விஷயத்தை கேட்டு தன் அந்தப்புறத்தை விட்டு கிளம்பி புறப்பட்டு வந்தாள். திறந்த வெளியான முற்றத்தை அடைந்தவுடனே நிசப்தமான அந்த இரவில் தூரத்தில் ஏதோ ஒரு வீட்டில் நெல் குத்தும் சத்தம் கேட்டது. இதை கேட்ட அந்த மான்விழியால் அப்பா பிராணன் போகிறதே என்று அலறி கையை உதறிக்கொண்டு பாதையில் உட்கார்ந்து விட்டாள். உடனே அவளுடைய தோழிகள் ஓடி வந்து அவளை அந்தப்புறத்துக்கு அழைத்து சென்று படுக்கையில் கிடத்தினார்கள். செக்க சிவந்த அவளுடைய கைவிரல்கள் செந்தாமரையில் வண்டு கூட்டம் உட்கார்ந்திருப்பது போல கன்றி போய் காணப்பட்டது. மிருகாங்கவதி வழி பொறுக்க முடியாமல் படுக்கையில் புரண்டு அரற்றினாள். உடனே இச்செய்தி மன்னனுக்கு அறிவிக்கப்பட்டது. அதை கேட்ட தர்மத்வஜனும் மனங்கலங்கி ஓடி வந்து காரணத்தை விசாரித்தான். அவளும் தன் கைவிரல்களை அரசனுக்கு காட்டி, உலக்கையின் சப்தம் என் காதில் விழுந்தவுடனே என் கைவிரல்கள் கன்றி போய்விட்டன என்று தெரிவித்தாள். அரசனுக்கு ஆச்சரியமும் மனக்கலக்கமும் உண்டாயின. அவள் கை வலியை போக்க சந்தன தைலத்தையும் இதர மருந்துகளையும் பூசி ஆசுவாசப்படுத்தினான். என் தேவிகளுள் ஒருத்திக்கு பூப்பட்டு உடல் காயம் அடைந்து விட்டது. மற்றொருத்திக்கோ சந்திரகிரகணம் உடலில் பட்ட இடத்தில் சுட்டெரித்து விட்டது. மூன்றாம் அவளுக்கோ உலக்கை சப்தம் கேட்ட மாத்திரத்திலேயே கை கன்றிவிட்டது. இவை அவர்களுடைய மென்மையையும் சுக வாழ்க்கையையும் புலனுணர்ச்சியையும் காட்டுகின்றனவே. ஆயினும் அவர்களுக்கு ஒரு குறையாகவும் அன்றோ அமைந்துவிட்டன என்று அரசன் ஆலோசித்து கவலையில் ஆழ்ந்தான். இவ்விதம் சிந்தித்துக் கொண்டே அவன் அந்த புறத்திலே குறுக்கும் நெடுக்குமாக அலைந்து 3 ஜாமங்களையும் கழித்து விட்டான். மறுநாள் காலையில் வைத்தியர்களும் மற்றவர்களும் வந்து 3 தேவிமாருக்கும் வேண்டிய சிகிச்சைகளை செய்து அவர்களுக்கு தீங்கு ஒன்றும் ஏற்படாது என்றும் அவர்கள் பிழைத்து விடுவார்கள் என்றும் உறுதியளித்த பிறகே அரசன் மனம் சமாதானம் அடைந்தது. இவ்விதம் கதையை கூறி முடித்தது வேதாளம், ஓ ராஜனே, 3 தேவியரில் எவள் மிகவும் மென்மை தன்மை வாய்ந்தவள் என்று கேட்டது. அதற்கு விக்ரமாதித்த மகாராஜன் பின்வருமாறு பதில் சொன்னான். வண்டு கூந்தலின் மேலேறினபடியால் தாரகவல்லியின் தேகம் மூர்ச்சித்தது. நிலவின் ஒளி மேலே விழுந்ததால் சந்தன குயத்தியின் உடல் கொப்பளித்தது. மேலே படாமல் தொலைவில் எங்கோ கேட்ட உலக்கை சப்தத்தால் கைவிரல் கன்றி போன மிருகாங்கவதியே அதிக நுட்பமான உடல் வாய்ந்தவள். இந்த விடையை கேட்ட வேதாளம் விக்ரமாதித்தினின் தோலை விட்டு கிளம்பி பழையபடி முருங்க மரத்தில் தொற்றிக் கொண்டது.
அடுத்த கதை 12வது கதை, எசக்கேது மகாராஜன் கதை. விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்க மரத்திலிருந்து வேதாளத்தை பிடித்து கொண்டு வரும்போது அது மறுபடியும், கேளுமையா ராஜனே, புதிர் கதை ஒன்று சொல்கிறேன் என்று வேதாளம் பின்வரும் கதையை சொல்ல ஆரம்பித்தது. அங்க தேசத்திலே வாரணாபுரத்தை தலைநகராக கொண்டு அரசாண்ட எசக்கேது என்னும் மன்னன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு வம்சமார்க்கன் என்ற விருது பெயரும் உண்டு. காமதகனத்தில் எரிந்து போன மன்மதனே மீண்டும் உயிர் பெற்று எழுந்தவனோ என்று எண்ணும்படியான அழகு வாய்ந்தவன் எசக்கேது. இந்திரனுக்கு பிரகஸ்பதி இருந்தது போல அந்த பூலோகவேந்தனுக்கும் தீர்க்கதரிசி என்ற மந்திரி ஒருவன் இருந்தான். மன்னவனுக்கு சந்திரவதனை என்ற நிலவை பழிக்கும் அழகிய நாயகி ஒருத்தி உண்டு. அவளுடைய இளமை கொழுப்பிலும் மோக கவர்ச்சியிலும் மயங்கி கிடந்த மன்னன் நாட்டின் நிர்வாகத்தை எல்லாம் தன் மந்திரி வசமே ஒப்படைத்துவிட்டு சுகபோகங்களை அனுபவிக்கலானான். நாட்டின் நிர்வாக கவலையை இரவும் பகலும் ஏற்று மந்திரி தீர்க்கதரிசி உழைத்து வந்தான். ஆயினும் ஊரிலே அவனை பற்றி மந்திரி தீர்க்கதரிசி அரசன் மனத்தை கலைத்து அவனை சுகபோகங்களில் ஆழ்த்தி பெயருக்கு மட்டும் அவனை அரசனாக வைத்துவிட்டு எல்லா அதிகாரங்களையும் தானே செலுத்துகிறான் என்று வீண் அபவாதம் கிளம்பியது. அதனால் மந்திரி மனம் வருந்தி தன் மனைவியான மேதாவதியிடம், என் அன்பே, அரசனோ போகத்தில் ஆழ்ந்து கிடக்க அவன் வேலையை நான் செய்கிறேன். ஆனால் ஊரிலோ நான் ராஜ்யத்தையே விழுங்கிவிட்டதாக என் மீது அபாண்டம் சுமத்துகிறார்கள். இத்தகைய அபவாதம் பெரியவர்களையும் பாதிக்குமே. சீதையை பற்றிய பழிச்சொல்லுக்கு பயந்து ஸ்ரீராமனே அவளை துறக்க நேர்ந்ததல்லவா? ஆகவே இந்த பழியிலிருந்து தப்ப வழி என்ன என்று கேட்டான். தன் பெயருக்கு ஏற்றபடி நல்ல மேதையுடைய மந்திரியின் மனைவி மேதாவதியும் பின்வருமாறு யோசனை கூறினாள். நீங்கள் சிறிது காலம் இந்த இடத்தை விட்டு தேசாந்தரியாக வெளிநாடுகளுக்கு போயிருப்பதுதான் நல்லது. அப்போதுதான் உங்களுக்கு இந்த அரசாட்சியின் மீது பதவி மோகம் இல்லை என்ற உண்மை பிறருக்கு தெரியும், அபவாதமும் மறையும். அதோடன்றி தாங்கள் ஊரிலே இல்லாத காலத்தில் அரசரும் ராஜ்யபாரத்தை தாமே ஏற்று நிர்வகிப்பார். அதனால் பெண்ணாசையின் காரணமாக சுகபோகத்தின் மீது அவருக்கு உள்ள மோகமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்பால் நீங்கள் திரும்பி வந்த பிறகு எந்தவிதமான பழிச்சொல்லுக்கும் இடம் இல்லாமல் நீங்கள் மந்திரி தொழிலை நடத்தலாம். ஆகவே தாங்கள் நாடோடியாக புறப்பட்டு கஷேத்ராடனம் செய்து புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று அரசரிடம் அனுமதி பெற்றுக் கொள்ளுங்கள். தன் மனையால் இவ்விதம் கூறியதை கேட்ட அமைச்சன் அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அவ்விதமே செய்வதாக சொன்னான். பிறகு அவன் அரசரின் சமூகம் சென்று பேசிக்கொண்டிருந்த போது பேச்சுவாக்கிலே, மன்னர் பெருமானே, சிறிது காலம் கஷேத்ராடனம் பண்ணி வரலாம் என்று இருக்கிறேன். அந்த ஆசை என்னை நன்றாக பற்றி கொண்டிருக்கிறது. ஆகவே அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். ஆனால் அரசனோ அதற்கு இணங்கவில்லை. வேண்டாம், வீட்டில் இருந்து கொண்டு தான தர்மம் முதலியவைகளை செய்து அந்த புண்ணியத்தை அடைய முடியாதா? இதற்காக புண்ணிய ஸ்தலத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லையே என்று மன்னவன் கூறி முடித்தான். இதை கேட்டு மந்திரி, அரசே, செல்வத்தால் ஏற்படும் பயனால் அல்லவா தான தர்ம புண்ணியங்களை அடைய முடியும். ஆனால் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று புனித நீராடுவது நிரந்தரமான புண்ணியத்தை கொடுக்கும். அன்றி அந்த புண்ணிய ஸ்தலங்களை பெரியவர்கள் தங்கள் இளமையிலேயே சென்று தரிசிப்பார்கள். இல்லாவிட்டால் அந்த பேரு கிடைக்கும் என்ற நிச்சயம் எது? இந்த ஜென்மத்தையும் நிலையா உடலையும் நாம் நம்ப முடியுமா என்று திரும்பவும் மந்திரி தன் வேண்டுகோளை வற்புறுத்தி கூறினான். அதை மறுபடியும் அரசன் மறுத்து உரைத்து தடுக்க போகும் சமயம் பணியால் ஒருவன் உள்ளே வந்து அரசனிடம், மன்னர் பெருமானே, சூரியன் வானவீதியின் மத்திக்கு வரப்போகிறான். தாங்கள் எழுந்து ஸ்நானம் செய்ய வேண்டிய காலம் கடந்து போகிறது என்று தெரிவித்தான். உடனே நீல்நில வேந்தனும் எழுந்து நீராடச் சென்று விட்டான். மந்திரியோ வாய் பேசாமல் அரசனுக்கு வணங்கிவிட்டு தன் வீடு திரும்பினான். பிறகு மந்திரி யாருக்கும் தெரியாமல் தன் வேலைக்காரர்களுக்கும் கூட தெரியாதபடி ரகசியமாக புறப்பட்டு விட்டான். இல்லக்கிழத்தியை அவன் தன்னுடன் அழைத்து செல்லாமல் ஊரிலேயே விட்டுவிட்டான். அவள் அவ்விடத்தை விட்டு கிளம்பக்கூடாது என்றும் தடுத்து விட்டான். தனியாக அவன் கொஞ்சமும் களைப்பு இல்லாமல் தேசமாக சுற்றி அநேக புண்ணிய ஸ்தலங்களை தரிசித்து கடைசியாக வவுண்ட்ர தேசத்தை அடைந்தான். அந்நாட்டிலே கடற்கரை ஒட்டி சமீபத்தில் இருந்த ஒரு நகரத்தை அடைந்து அங்கே உள்ள சிவன் கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு அதன் பிரகாரத்தில் உட்கார்ந்து விட்டான் மந்திரி தீர்க்கதரிசி.
அவ்வூரில் நிதிதத்தன் என்ற வியாபாரி ஒருவன் இருந்தான். சுவாமி தரிசனத்திற்காக அவன் கோவிலுக்கு வந்தான். அங்கே பிரகாரத்தில் பிரயாணத்தில் புழுதி படிந்து களைப்புற்று வெயிலில் கிடந்த தீர்க்கதரிசியை கண்டான். அந்த வியாபாரி வந்தவர்களை நன்றாக உபசரிக்கும் குணமுள்ளவன். அவன் தீர்க்கதரிசியை பார்த்தான். நல்ல ஸ்திதியில் இருப்பவன் என்பதற்கான அடையாளங்களும் அவன் மேல் தென்பட்டன. உடனே வியாபாரி அவனை தன் வீட்டிற்கு அழைத்து சென்று அவனுடைய நிலைக்கு ஏற்றபடி நன்றாக உபசரித்தான். தீர்க்கதரிசி நீராடி சாப்பிட்டு களைப்பு நீங்கிய பிறகு, நீங்கள் யார், எங்கே இருந்து வருகிறீர்கள், எங்கே போகிறீர்கள் என்று நிதிதத்தன் குசல பிரசனம் செய்தான். தீர்க்கதரிசி தன் விவரம் முழுவதையும் கூறாமல், தீர்க்கதரிசி என்பது என் பெயர், நான் அங்கதேசத்திலிருந்து சேத்ராடனம் செய்ய வந்திருக்கிறேன் என்று மட்டும் சொன்னான். இதை கேட்ட வியாபாரி, நான் வியாபார விஷயமாக ஸ்வர்ணத்தீவுக்கு புறப்படப் போகிறேன். ஆகவே நான் திரும்பி வரும் வரையில் நீங்கள் என் வீட்டில் தங்கி இளைப்பாருங்கள். நான் திரும்பி வந்த பிறகு நீங்கள் புறப்பட்டு போகலாம் என்றான். ஐயா, அப்படியானால் நான் மட்டும் இங்கே இருப்பானேன். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லையானால் நானும் உங்களுடன் கூடவே புறப்பட்டு வருகிறேன் என்று அவன் கூறியதை கேட்டு வியாபாரியும் அதற்கு ஒப்புக்கொண்டான். மந்திரி அன்றைய தினத்தை அந்த வீட்டிலே கழித்தான். மறுநாள் அவன் வியாபாரியுடன் கப்பலேறி கடலில் பிரயாணம் செய்ய ஆரம்பித்தான். கப்பலில் சரக்கு நிறைய ஏற்றி இருந்தது. கடற்பிரயாணம் அரிய காட்சிகளுடன் மனதிற்கு ரம்யமாகத்தான் இருந்தது. காலக்கிரமத்தில் சொர்ணத்தீவை தீர்க்கதரிசி அடைந்தான். வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த நிதிதத்தனோடு அந்த தீவில் சிறிது காலம் தங்கியிருந்து விட்டு திரும்பவும் அவனுடனே புறப்பட்டு மந்திரி ஊர் திரும்பினான். அவ்விதம் வரும்போது வழியில் நடுக்கடலில் திடீரென்று ஒரு அலை மிகவும் உயரமாக கிளம்பியதை கண்டான். உடனே கடலில் இருந்து கற்பக விருட்சம் தோன்றியது. அதன் கிளைகள் எல்லாம் பொன்னால் ஆனவை. அதன் பழங்கள் முத்தும் பவழமும் நிறைந்திருந்தன. நவரத்தினங்களிலே அந்த மரத்தின் புஷ்பங்கள் அதன் ஒரு கிளையில் மணி வைத்து இழைத்த ஒரு பஞ்சனை ஒன்றில் அழகான மங்கை ஒருத்தி சாய்ந்து கொண்டிருந்தாள். இதை கண்ட மந்திரி பிரமித்து, அந்த அதிசய மோகினி யாராக இருக்க முடியும் என்று நினைத்தான். அதே சமயம் கையில் யாழுடன் விளங்கிய அந்த மங்கை பாடத் தொடங்கினாள். முன் ஜென்மத்தில் எந்த காரியங்களை செய்து விதை விதைத்தானோ அவற்றின் பலனையே மனிதன் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறான். இதில் சந்தேகமே இல்லை. முன் ஜென்மத்தில் நடந்ததன் பலனை பிரம்மாவாலும் மாற்ற முடியாது. மேற்கூறிய கருத்துள்ள பாடலை பாடி முடித்தவுடன் அந்த விசித்திர வனிதை கற்பக விருட்சத்துடனும் மஞ்சத்துடனும் கடலில் மறைந்து விட்டாள். இன்றைக்கு நான் ஒரு அதிசயமான காட்சியை கண்டேன். நடுக்கடலில் இருந்து கற்பக விருட்சம் கிளம்பும் என்றோ, அதன் மீது தேவலோக பெண் ஒருத்தி அமர்ந்திருப்பாள் என்றோ, அந்த அற்புத காட்சியை தான் காண முடியும் என்றோ எவனும் கனவு கூட கண்டிருக்க முடியாது. ஆம், முன்னொரு காலத்தில் பாரிஜாத விருட்சம், லக்ஷ்மி, சந்திரன் ஆகிய அனைத்தும் கடலில் இருந்து தானே தோன்றின. இன்றைக்கும் சமுத்திரம் நவநிதிக்கும் இருப்பிடமாகத்தான் இருக்கிறது என்று மந்திரி தீர்க்கதரிசி ஆச்சரியத்துடன் தனக்குத்தானே நினைத்தான். இவ்விதம் அவன் பிரமித்து நிற்பதை கண்ட கப்பலோட்டிகளும் இதரரும், இந்த மாயாமோகினி பெண் இதே இடத்தில் இம்மாதிரியே எப்போதும் தோன்றி மறைவது வழக்கம். ஆனால் இந்த காட்சி உங்களுக்கு புதிதாக இருக்கிறது என்று தெரிவித்தார்கள். மனித வாடையே வீசாத மகா சமுத்திரத்தின் நடுவே சல்லாப சுந்தரி ஒருத்தி எப்படி தன்னந்தனியாக பாடிக்கொண்டிருக்க முடியும்? அது வெறும் காணல் நீராகவோ மாயையாகவோ தெய்வீகமாகவோ தான் இருக்க முடியும். நாம் அதை காணலாகாது, வாரும் போய்விடலாம் என்று கப்பலோட்டிகளும் நிதிதத்தனும் மந்திரியை அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். ஆயினும் மந்திரியின் பிரமிப்பு நீங்கவில்லை. அவள் மீதுள்ள நினைப்பும் மறையவில்லை. கப்பல் கரையை அடைந்ததும் வியாபாரி கப்பலோட்டிகளுக்கு கை நிறைய பணம் கொடுத்து அவர்களை கழிப்படைய செய்துவிட்டு வியாபார சரக்குகளை கீழே இறக்கினான். மந்திரியும் வியாபாரியுடனே அவனுடைய வீட்டிற்கு சென்றான். வியாபாரி திரும்பி வந்துவிட்டதை அறிந்த அவன் குடும்பத்தார் குதூகலம் அடைந்தார்கள். மந்திரியும் அவ்விடம் சிறிது காலம் தங்கிவிட்டு பிறகு நிதிதத்தனிடம், இதுவரையில் உங்கள் வீட்டில் நான் சௌக்கியமாக இருந்து வந்தேன். இனி நான் என் சொந்த ஊர் திரும்புகிறேன் என்று விடைபெற்று கொண்டு கிளம்பினான். தீர்க்கதரிசி ஊரை விட்டு கிளம்பியது முதல் அவனை தேடி பிடித்து செய்தி கொணர்வதற்காக எசக்கேது மன்னன் ஒற்றர்களை பல இடங்களுக்கும் அனுப்பி வைத்திருந்தான். மந்திரி ஊர் திரும்புவதைக் கண்டு அவர்கள் முன்னதாகவே ஓடி வந்து மன்னர் பெருமானிடம் தெரிவித்தார்கள். மந்திரி இல்லாமல் மன வருத்தம் அடைந்திருந்த மன்னர் பெருமானும் மந்திரியை எதிர்கொண்டு வரவேற்று நேராக அரண்மனைக்கு அழைத்து சென்று பலவாறாகவும் உபசரித்தான். நீண்டகால பிரயாணத்தால் உடல் மெலிந்து வாடி வதங்கி இருந்த மந்திரியை பார்த்து அரசன், அமைச்சரே, ராஜபாரத்தை
என் தலை மீது சுமத்தி என்னை தவித்து வாட விட்டு உம் உடலையும் துன்புறுத்தி கொண்டு நாடோடியாக ஊர் சுற்ற உமக்கு எப்படித்தான் மனம் வந்தது? ஆயினும் விதியின் செயலை யார் அறிவார்? திடீரென்று என்னை விட்டு கஷேத்ராடனம் போனீரே, எந்த ஊர்களுக்கெல்லாம் சென்றீர்? என்ன அதிசயங்கள் எல்லாம் கண்டீர்? அவற்றை சொல்ல வேண்டும் என்று கேட்டான். மந்திரியும் தான் சொர்ணத்தீவிற்கு போய் வந்தது உட்பட எல்லாவற்றையும் ஒன்றுவிடாமல் மன்னருக்கு கூறலானான். அதனால் கடலில் தான் கண்ட அதிசய காட்சியையும் நடுக்கடலில் கற்பக விருஷம் கிளம்பியதையும் அதன் கிளையிலே மூவுலகமும் பிரமிக்கத்தக்க வனிதை ஒருத்தி அதில் அமர்ந்திருப்பதையும் மந்திரி சொல்ல நேர்ந்தது. கலாரசிகரான மன்னர் பெருமானே, தங்களின் ராஜஸ்திரீ சந்திரவதனை தான் உலகத்திலேயே அதிசய அழகி என்று மதிமயங்கி மணிமுடியின் கடமைகளை மறந்து கிடந்தீர்கள். மதி ஆலோசனை படைத்த மந்திரியையும் மதிமயங்கச் செய்யும் மங்கையை நான் கண்டேன். மனித ஜாதியின் வாடைப்படாத அந்த கன்னிகையின் முகத்திலே அதிசயமான ஒரு மாய கவர்ச்சி இருக்கிறது. அவள் யாழ் மீட்டி பாடும் சோகத்திலும் கூட அலாதியான ஒரு கவர்ச்சி இருக்கிறது என்று வர்ணித்தான் மந்திரி. இதை கேட்ட மாத்திரத்திலே ஸ்ரீலோலனான மன்னனுக்கு அந்த மங்கையின் மீது மோகம் ஏற்பட்டது. அந்த அற்புதவல்லி இல்லாமல் தன் வாழ்க்கையையும் ராஜ்யமும் வீண் என்றே அவன் எண்ணமிட்டான். ஆகவே அவன் தன் மந்திரியை ஒரு புறமாக அழைத்து சென்று, நான் அந்த அதிசய கன்னிகையை அவசியம் பார்க்க வேண்டும், இல்லாவிட்டால் என் உயிர் தரியாது. ஆகவே விதியை வேண்டிக் கொண்டு நீர் சொன்ன வழியிலே போய் பார்க்கிறேன். நீர் என்னை தடை செய்யக்கூடாது, என்னை தொடர்ந்தும் வரக்கூடாது. நான் மாறுவேடம் பூண்டே போவேன். நான் இல்லாத காலத்தில் இந்த ராஜ்யத்தை நீர்தான் கவனித்து ஆண்டு வர வேண்டும். என் ஆணைக்கு கீழ்ப்படிய மறுக்கலாகாது. இல்லாவிடில் மாளிகையின் வாசற்படியில் என் உயிர் போய்விடும் என்று தெரிவித்தான். எசக்கேது மன்னன் அவ்விதம் பிடிவாதமாக சொல்லி மந்திரிக்கு சமாதானம் கூறவே இடமளிக்காமல் அவனை வீட்டுக்கு அனுப்பிவிட்டான். மறுநாளே அவன் தன் ராஜ்ய நிர்வாகத்தை மந்திரியிடம் ஒப்படைத்துவிட்டு அன்றைய இரவே ஒரு துறவி போல வேஷம் பூண்டு கிளம்பினான். வழியிலே அவன் குசனாபர் என்ற முனிவரை கண்டு அவரை வணங்கினான். துறவி போல மாறு வேஷத்தில் இருந்த அரசனை பார்த்த அந்த ஞானி, தைரியமாக செல், லட்சுமிதத்தன் என்னும் வணிகர் தலைவனோடு கப்பல் ஏறி கடல் பிரயாணம் செய்து நீ விரும்பும் அதிசய மங்கையை அடைவாய் என்று ஆசீர்வதித்தார். இது மன்னன் மனதை மகிழ்வித்தது. மறுபடியும் முனிவரை வணங்கிவிட்டு எசக்கேது மன்னன் தன் வழியே சென்றான். பற்பல தேசங்களையும் நதிமலைகளையும் தாண்டி அவன் கடற்கரையை அடைந்தான். நதிமலைகளையும் அங்கே முனிவர் சொன்னபடியே லட்சுமிதத்தன் என்னும் வணிகர் தலைவனை கண்டான். அவன் சொர்ணத்தீவுக்கு புறப்பட தயாராக இருந்தான். துறவி வேஷம் தரித்திருந்தாலும் எசக்கேதுவின் உடலிலே ராஜ சின்னங்கள் தோன்றியதைக் கண்டு அவனை வணங்கினான். அவனும் வியாபாரியுடன் கடற்பிரயாணம் செய்ய ஆரம்பித்தான். கப்பல் நடுக்கடலை அடைந்த போது கடல் நீரில் இருந்து பிரம்மாண்டமான கற்பக விருட்சம் கிளம்பியது. அதன் மீது அந்த மாயமங்கையும் அமர்ந்திருந்தாள். மாறன் கணையால் மன்னன் தாக்குண்டு அந்த அற்புத சுந்தரி தனக்காகவே ஏற்பட்டவள் என்று நினைத்து அவளையே பார்த்து கொண்டு சிறிது நேரம் அசைவுற்று நின்றான். பிறகு சமுத்திரத்திற்கு தலைவணங்கி அதை போற்றி புகழ்ந்தான். கடலின் ஆழம் அண்டாது என்பது உண்மைதான். இல்லாவிட்டால் இவ்வளவு அழகான பெண்ணை மறைத்து கொண்டு லட்சுமியை காட்டி மகாவிஷ்ணுவை சமுத்திரம் ஏமாற்றி இருக்குமா? மன்னவனுக்காக அந்த மனமோகினியை இத்தனை காலமும் சமுத்திரம் ஒழித்து வைத்திருந்தது போலும். அவளை தனக்கு அளிக்கும்படி மன்னன் மகா சமுத்திரத்தை வேண்டி பிரார்த்தித்தான். இவ்விதம் மன்னவன் வேண்டிக் கொண்டிருந்த போதே உற்சத்துடன் அந்த மங்கை கடலில் மறைந்து விட்டாள். அதை கண்ட அரசனும் அவளை தொடர்ந்து கடலில் குதித்து விட்டான். எதிர்பாராமல் நிகழ்ந்த இச்சம்பவத்தை கண்ட வியாபாரியான லட்சுமிதத்தன் அரசன் கடலில் மூழ்கிவிட்டதாகவே கருதினான். அதனால் வருத்தம் அடைந்த அவன் தன் உயிரையே மாய்த்து கொள்ள கிளம்பினான். அப்போது ஒரு அசரீரி வாக்கு, அவசரப்பட்டு எதையும் செய்யாதே. இவன் கடலில் குதித்தாலும் உயிர் துறக்கவில்லை. துறவி வேடத்தில் வந்திருக்கும் இவன் அங்க தேசத்து அரசனான எசக்கேது ஆவான். முன்பிறவியில் தம் மனைவியாக இருந்த மாயா கன்னிகையை அடைவதற்காகவே இவன் வந்திருக்கிறான். அவளை அடைந்தவுடன் தன் தேசம் திரும்பி விடுவான் என்று தெரிவித்து வணிகர் தலைவனை தேற்றி அனுப்பியது. கடலில் குதித்த எசக்கேது மன்னன் தன் எதிரே அழகிய நகரம் ஒன்று தோன்றுவதைக் கண்டு பிரமித்தான்.
முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஜன்னல்கள், தங்கத்தால் பூசப்பட்ட சுவர், மாணிக்க கற்களால் ஆன தூண்கள் முதலிய கொண்ட அரண்மனைகளை அவன் கண்டான். நவரத்தின படிகள் அமைந்த குளங்களையும் கற்பக விருட்சங்கள் படர்ந்த சோலைகளையும் கண்டு அவன் அதிசயத்தில் மூழ்கினான். அரசன் ஒவ்வொரு மாளிகையாக நுழைந்து நுழைந்து பார்த்தான். அந்த மாளிகையில் எல்லா செல்வங்களும் நிறைந்திருந்தன. ஆனால் அவை மனித சஞ்சாரமற்று கிடந்தன. எந்த இடத்திலும் அவன் மனதை கொள்ளை கொண்ட மனமோகினி காண கிடைக்கவில்லை. இவ்விதம் அவன் தேடி வரும்போது நவமணிகளால் இழைக்கப்பட்டு வானலாவி நிற்கும் அரண்மனை ஒன்றை அடைந்து உள்ளே நுழைந்தான். அங்கே நவரத்ன மஞ்சத்திலே ஓர் மானிட உருவம் கடல் காலோடு தலைவரை ஒரு மிருதுவான போர்வையால் போர்த்தி கொண்டு நீட்டி கிடப்பதை அவன் கண்டான். தான் தேடி வந்த பெண்ணாக இருக்குமோவென்று நினைத்து ஏங்கி அவன் அந்த உருவத்தின் அருகிலே சென்று போர்வையை நீக்கி பார்த்தான். அந்த அற்புதவல்லிதான் படுத்திருந்தாள். நிலா துண்டு போன்ற அவள் முகத்தை கண்டு அரசன் தன்னை மறந்து அவளையே பார்த்து நின்றான். அந்த பாதாள கன்னிகையும் துயில் நீங்கி கண் விழித்து தன் எதிரே ராஜ சின்னங்கள் எல்லாம் விளங்க துறவி வேடத்தில் நிற்பவரை கண்டு உவகை பூத்து படபடப்புடன் எழுந்து குனிந்த தலையுடன் அவரை வரவேற்றாள். மன்னன் காலில் விழுந்து வணங்கினாள். மாயா சுந்தரி, தாங்கள் யார்? இந்த பாதாள லோகத்திற்கு தாங்கள் வந்த காரணம் யாது? தங்கள் உடலிலே ராஜர் சின்னங்கள் இருந்தும் தாங்கள் துறவி வேஷம் பூண்டிருக்கிறீர்கள். அது எதனால்? இந்த விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என்று அவள் வேண்டினாள். அரசனும் அதை கேட்டு பின்வருமாறு பதில் சொன்னான். நான் அங்க தேசத்து அரசன் எசகேது. தினந்தோறும் கடலில் இந்த இடத்திலே உன்னை காணலாம் என்று என் நண்பன் ஒருவன் சொல்ல கேட்டேன். அவன் வார்த்தையை முற்றிலும் நம்பலாம். ஆகவே உன்னை பார்க்க விரும்பி என் நாட்டையும் துறந்து இந்த வேஷம் பூண்டு இவ்விடம் வந்தேன். உன்னை கண்டு உன்னை அடைய பின்தொடர்ந்து வந்தேன். இனி நீ யார் என்பதை சொல். அரசனுடைய கேள்வியை செவியுற்ற மங்கைக்கு வெட்கம், ஆசை ஆகிய உணர்ச்சிகள் ஏற்படலாயின. அவள் தன்னை பற்றி பின்வருமாறு தெரிவித்தாள். வித்யாதரர்களுக்கு மிருங்காசேனர் என்ற தலைவர் ஒருவர் இருக்கிறார். நான் அவருடைய குமாரத்தி மிருகாங்கவதி என்று பெயர். என் பிதா ஏதோ ஒரு காரணத்தால் என்னை நகரத்திலே தனியாக விட்டுவிட்டு தம் குடிப்படைகளுடன் ஏதோ ஒரு இடத்திற்கு போய்விட்டார். ஆகவே பிறர் துணையின்றி இருக்கும் நான் என் தனிமையின் வருத்தத்தை போக கடலில் இருந்து எந்திரத்தாலான கற்பக விருட்சத்தில் வெளிப்பட்டு விதியின் விளையாட்டை பற்றி கூறும் சோக பாடலை யாழிசையுடன் பாடி வருகிறேன். முனிவர் கூறிய மொழி அரசனுக்கு நினைவு வந்தது. அன்பு ததும்ப அவளிடம் பேசி தன்னை மணந்து கொள்ளும்படி தன் கோரிக்கையை திரும்ப திரும்ப வற்புறுத்தி கூறினான். அதனால் அவளும் அவனை மணக்க ஒப்புக்கொண்டாள். ஆயினும் ஒரே ஒரு நிபந்தனை விதித்தாள். மாசத்திலே 4 நாள் சுக்லபக்ஷம், கிருஷ்ணபக்ஷம் இரண்டிலும் அஷ்டமி சதுர்த்தி நாட்களில் என் நிலை வேறு. அந்த நாட்களிலே நான் எங்கே போனாலும் தாங்கள் அதை பற்றி என்னிடம் கேட்கக்கூடாது. நான் போகலாகாது என்று தடுக்கவும் கூடாது. இதற்கு காரணம் இருக்கிறது. வித்யாதர மங்கை இவ்விதம் சொன்னதை கேட்ட மன்னவன் அவள் விதித்த நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டு அவளை கந்தர்வ முறையில் மனம் செய்து கொண்டான். இவ்விதம் எசகேது மன்னன் மிருங்காவதியுடன் சந்தோஷமாக இருந்து வரும் காலத்தில் ஒரு நாள் அவன், இன்றைக்கு கிருஷ்ணபக்ஷத்தில் சதுர்த்தி, நான் முன்னே தெரிவித்துள்ளபடி ஒரு முக்கியமான விஷயமாக நான் ஏதோ ஒரு இடத்திற்கு போக வேண்டும். நீங்கள் இங்கே இருங்கள். அப்படி இருக்கும்போது பளிங்கு கல்லாலான அந்த மண்டபத்திற்கு மட்டும் நுழைய வேண்டாம். அவ்விதம் செய்தால் தாங்கள் குளத்தில் மூழ்கி உங்கள் சொந்த ஊருக்கு போய் சேர்ந்து விடுவீர்கள் என்று அரசனிடம் தெரிவித்து எச்சரித்தாள். அதன் பின்னர் மிருங்காவதி அவனிடம் விடைபெற்று கொண்டு பாதாள நகரத்தை விட்டு வெளியேறினாள். அதன் ரகசியம் என்னவென்பதை அறிய விரும்பிய ராஜனும் தன் கையில் உருவிய வாளுடன் மறைவாக அவளை பின்தொடர்ந்து சென்றான். நாகலோகமே மனித உருவெடுத்து வந்தது போன்ற பயங்கர உருவத்துடன் ஜலதுஷ்டன் ஒருவன் வருவதை அரசன் கண்டான். அந்த துஷ்டனுடைய வாய் ஒரு குகை போல இருண்டு பெரிதாக திறந்திருந்தது. அவன் கோரமாக கூச்சலிட்டு கொண்டு அப்படியே மிருங்காவதி மீது பாய்ந்து அவளை வாரி எடுத்து வாயிலிட்டு விழுங்கிவிட்டான். இதை கண்ட அரசன் ஆத்திரம் பற்றி கொள்ள கனல் கக்கும் விழிகளால் பார்த்தான். உடனே அவன் தன் வாளை உருவி அந்த பயங்கர துஷ்டனை தாக்கி அவன் தலையை வெட்டிவிட்டான். அவன் உடலில் இருந்து குபு குபு என பீரிட்ட ரத்தத்தை கண்ட அரசனுடைய கோபத்தின் வேகம் கொஞ்சம் தணிந்தது.
ஆயினும் தன் இன்பவழியை இழந்த துக்கம் அவனை விட்டு நீங்கவில்லை. மேலே என்ன செய்வது என்றும் அறியாமல் மன்னவன் திகைத்து நின்றபோது மேகம் போல கருத்திருந்த ஜலதுஷ்டனின் வயிற்றை கிழித்து கொண்டு மிருங்காவதி தனக்கு எவ்விதமான ஊனமும் இல்லாமல் பூர்ண சந்திரோதயம் போல புது வனப்புடன் கிளம்பினாள். தன் பிரிய இவ்விதம் ஆபத்து நீங்கி வெளிவந்ததும் பார்த்திபன் ஆவலுடன் ஓடி வந்து அவளை கட்டி தழுவி கொண்டான். என் அன்பே, இதெல்லாம் என்ன? கனவா நனவா? எல்லாம் அதிசயத்தினுள் அதிசயமாயிருக்கிறதே என்று கேட்டான். இப்படி அரசன் கேட்டவுடனே வித்யாதர மங்கை முன் நடந்தது அனைத்தையும் நினைவிற்கொண்டு பின்வருமாறு சொல்லலானாள். இது கனவும் அல்ல, மாய தோற்றமும் அல்ல. வித்வ ஜனங்களான வித்யாதரர்களின் தலைவரான என் தந்தை முன்னர் இந்த நகரத்தில் தான் இருந்தார். அவருக்கு பல குமாரர்கள் இருந்தும் ஒரே புதல்வியான என் மீதுதான் அலாதியான பிரியம் வைத்திருந்தார். நான் இல்லாமல் அவர் போஜனமே அருந்த மாட்டார். நானோ சிவபக்தை ஆதலால் இரு பட்சங்களிலும் அஷ்டமி சதுர்த்தசி நாட்களில் மனித சஞ்சாரமற்ற இந்த இடத்திற்கு வருவது வழக்கம். ஒரு சதுர்த்தசி தினம் நான் இவ்விடம் வந்து கௌரியை நீண்ட நேரம் வழிபட்டு கொண்டிருந்தேன். பூஜையில் இருந்த நான் பொழுது போவதை கவனிக்கவில்லை. பூஜை முடிவதற்குள் சூரியாஸ்தமனம் ஆகி பகற்பொழுதும் முடிந்துவிட்டது. அன்றைய தினம் என் தகப்பனாருக்கு பசி தாகமாயிருந்தும் அவர் அன்னபானம் செய்யவில்லை. எனக்காக அவர் காத்திருந்தார். நான் உபவாச விரதமிருந்து வரும் வரை அகோர பசியுடன் காத்திருந்த என் தந்தைக்கு நெருப்பு மலையென கோபம் வந்துவிட்டது. என் தவறை உணர்ந்து நான் தலையை தொங்கவிட்டு கொண்டு நின்றேன். விதிவசத்தால் என் மீதிருந்த அன்பையும் மீறி சபிக்கலானார். உன்னுடைய அகந்தையால் இன்றைக்கு பசி என்னை விழுங்க, அதனால் நான் தவிக்க நேர்ந்தது. வெறும் ஜலத்தையே குடித்து நீ உபவாசம் இருந்ததாக சொல்கிறாய். நான் ஜலம் கூட அருந்தாமல் உனக்காக பட்டினி கிடந்து காத்திருந்தேன். ஆகவே ஒவ்வொரு அஷ்டமி சதுர்தசி தினங்களிலும் நகரத்துக்கு வெளியே சிவ பூஜைக்காக நீ போகும்போது உன்னை கிருதாந்த சந்திராசன் என்னும் ஜலதுஷ்டன் விழுங்கிவிட கடவன். ஒவ்வொரு தடவையும் உன்னை அவன் விழுங்கும் போது நீ அவன் வயிற்றை பீறிக்கொண்டு உயிரோடு வெளிவந்து விடுவாய். இந்த சாபத்தை பற்றி உனக்கு நினைவே வராது. உன்னை அவன் விழுங்கும் போது வலியும் தோன்றாது. இந்த நகரத்திலே மனித சஞ்சாரமற்று போய் நீ இதிலே தன்னந்தனியாகவே கிடந்து வாட வேண்டும் என்று தன் தந்தை சாபம் கொடுத்தவுடன் நான் அவரை வணங்கி சமாதானப்படுத்த முயன்றேன். அவர் சிறிது யோசித்துவிட்டு, அங்கதேசத்து அரசனான யசுகேது என்பவன் வந்து உன்னை மணந்து கொள்வான். அப்போது அவன் ஜலதுஷ்டன் உன்னை விழுங்குவதைக் கண்டு அவனை கொன்று விடுவான். ஜலதுஷ்டன் வயிற்றிலிருந்து நீ வெளிப்பட்டதும் உனக்கு சாப விமோச்சனம் ஏற்படும். சாப விஷயமும் அது நேரிட்ட சம்பவமும் உனக்கு ஞாபகம் வரும். உன் சக்தியையும் திரும்ப பெறுவாய் என்றார். இவ்விதம் தெரிவித்துவிட்டு அவர் நிதஷ மலை பிரதேசத்துக்கு சென்று விட்டார். நான் மட்டும் தனியாக இந்த அதிசய நகரத்தில் தங்கி சாபத்தால் கலங்கி வந்தேன். இப்போது சாப விமோச்சனம் உண்டாகிவிட்டதால் நான் திரும்பவும் என் தகப்பனாரை காண வேண்டும். நீங்கள் விரும்பினால் இங்கேயே இருங்கள், இல்லையேல் உங்கள் ஊருக்கு செல்லலாம் என்றாள். அவள் கூறியதை கேட்ட கலைமன்னனுக்கு துக்கம் உண்டாயிற்று. மிருங்காவதி, இன்னும் 7 நாட்களுக்கு நீ இங்கே தங்கி இரு. இந்த ஒரு வரத்தை மட்டும் நீ எனக்காக கொடு. உன்னை திடீரென்று பிரிந்துவிட என்னால் முடியவில்லை. இவ்விடம் இருக்கும் இந்த 7 நாட்களும் நாம் இன்ப வாழ்வின் உச்சியை பூர்ணமாக அனுபவித்து விடலாம் என்று வேண்டினான். அவளும் அதற்கு இசைந்தாள். அதே போல அவர்கள் தோட்டத்திலும் தடாகத்திலுமாக குதூகலத்துடன் விளையாடி பொழுதுபோக்கினார்கள். இவ்விதம் 6 நாட்கள் கழிந்தன. 7ஆம் நாள் யசுகேது மன்னன் தந்திரமாக மிருங்காவதிக்கு ஆசை காட்டி பூலோகத்திற்கு செல்லும் ரகசிய சுரங்கம் உள்ள பளிங்கு மண்டபத்திற்கு அவளை அழைத்துச் சென்றான். அங்கே அவன் தன் காதலியின் கழுத்தை கட்டிக்கொண்டு அந்த தடாகத்தில் திடீரென மூழ்கினான். அடுத்த கணமே அவன் தன் மோகடாங்கியுடன் தன் நகரத்தின் தோட்டத்தில் உள்ள தடாகத்தில் இருந்து வெளிக்கிளம்பினான். மன்னர் பெருமான் தேவகன்னிகை போன்ற ஒருத்தியுடன் தடாகத்திலிருந்து கிளம்பியதை கண்ட தோட்டக்காரர்கள் ஆனந்த பரவசமடைந்து மந்திரியாரிடம் ஓடிச் சென்று தெரிவித்தார்கள். மந்திரியும் மக்களும் கூடி அரசனையும் வித்யாதர மங்கையையும் வரவேற்று அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார்கள். அரசன் தன் நகரத்துக்கு திரும்பிவிட்டதையும் அவன் விரும்பி கேட்ட 7 நாள் கெடு தீர்ந்து விட்டதையும் கண்ட வித்யாதர பெண் தன் தந்தையிடம் திரும்பி சென்று விட ஆசை கொண்டாள்.
ஆனால் அவள் எவ்வளவு தூரம் யோசித்து பார்த்தும் ஆகாயத்திலே பறக்கும் வித்தை அவளுக்கு ஞாபகம் வரவில்லை. பெருந்தனத்தை பறிகொடுத்தவள் போலவே அவள் கவலை கொண்டு நின்றாள். சாப விமோச்சனமாகியும் உங்கள் மீது கொண்ட ஆசையால் நான் நீண்ட காலம் தங்கிவிட்டேன். அதனால் எங்கள் வித்தை மறந்துவிட்டது. நான் தேவலோகம் பறந்து செல்லும் சக்தியை இழந்து விட்டேன் என்று கூறி புலம்பினாள் வித்யாதரி பெண். உடனே எசக்கேது மன்னன், ஆஹா, இப்போது நான் அதிசய கன்னிகையை நிரந்தரமாக அடைந்து விட்டேன் என்று கூறி அளவில்லாத மோக பரவசம் கொண்டான். அந்த அற்புதவல்லியுடன் கொஞ்சி குழாவி இருந்து வருவதற்கு வானத்தை தொடும் நிலா உப்பரிகையுடன் புதிய அந்தப்புறம் ஒன்றையே நிர்மாணிக்க சொன்னான் மன்னன். இதை கண்ட மந்திரி தீர்க்கதரிசி வீடு திரும்பி இரவு படுக்கையில் படுத்திருக்கையில் திடீரென்ற மனம் உடைந்து இறந்து விட்டான். அவன் இறந்த செய்தியை கேட்டு மிக்க வருத்தமடைந்து எசக்கேது ராஜன் சிறிது காலம் துக்கம் கொண்டாடிவிட்டு அப்பால் வித்யாதரியான மிருங்காவதியுடன் நீண்ட காலம் ராஜ்யபாரத்தை சுமந்து வந்தான். இவ்விதம் கதை சொல்லி முடித்த வேதாளமானது விக்ரமாதித்தனை நோக்கி, ஓ ராஜனே, தன் மன்னர் பெருமான் வெற்றி கொண்டு திரும்பி வந்திருக்கும் போது மந்திரி திடீரென மனமுடைந்து இறந்து போவானேன்? அந்த வித்யாதரி பெண்ணை தானே அடைய முடியவில்லையே என்ற வருத்தமா, அல்லது ராஜ்யத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற எண்ணம் இனி பலிக்காது என்ற ஏமாற்றமா? எதனால் மந்திரி மாண்டு போனான் என்று கேட்டது. அதற்கு விக்ரமாதித்தன் பின்வருமாறு பதிலளித்தான். அவ்விரண்டு காரணங்களும் அல்ல. மந்திரி மிகவும் நேர்மை உள்ளவன். பூலோகத்து பெண்களிடம் கொண்ட மோகத்திலேயே ராஜ்யபாரத்தை மறந்து கிடந்த மன்னன் இப்போது தேவகன்னிகை ஒருத்தியை அடைந்து விட்டால் ராஜ்யம் என்ன ஆகுமோ என்ற ஏக்கத்திலேயே மந்திரி மனம் பிளந்து மாண்டு போனான். இந்த விடையை கேட்டதும் விக்ரமாதித்த மகாராஜனின் தோளிலிருந்து வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு பழையபடி முருங்க மரத்திலே தொற்றிக் கொண்டது.